சேகர் பாபுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அவர் அமைச்சரவையில் இருக்காரே தவிர அவர் செய்யறதுல எந்த நலத்திட்ட பணிகள் அணிவிக்க முடியல, எனக்கு எந்த கொடுமையிலும் இல்ல. நான் ஓபனா சொல்லணும். ஆனா நான் கேட்கிற கேள்வி, அவர் யாரு உங்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்த? இதை ஏன் யாருமே யோசிக்க மாட்டீங்க? உங்களை வந்து பேச வேண்டியவர் நீங்க வாக்கு செலுத்தினது, நீங்க வாக்கு செலுத்திய நபர் முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு அவர் வரணும் இல்லையா? இந்த துறை யாரோடது? மாநகராட்சியோடது. மாநகராட்சி மேயர் வந்து பேசணும். யோசிச்சு பாருங்க, மாநகராட்சி மேயரை கம்பு கூட்டத்தில் வச்சிட்டு இருக்கிறார் அமைச்சர். அதுக்காக மாநகராட்சி மேயருக்கு பதில் வந்து பேசுறாரு. மாநகராட்சி மேயர் உங்கள்ட்ட 10 நிமிஷம் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? மேயரை விட நீங்க குறைச்சுதான் படிச்சிருக்கீங்க. மேயரை விட நீங்க அவங்கள மாதிரி பவுடர் போடல, லிப்ஸ்டிக் போடல, அவங்கள மாதிரி படிக்கல, அவங்கள மாதிரி ஆங்கிலம் பேச தெரியாது. ஆனால் நீங்கள் அடிப்படையில் உங்கள் உரிமை சார்ந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு மேயர் அம்மாவால பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா மேயருக்கு பதிலா அவர் வந்து பேசுறாரு. இதை யாராவது கேள்வி வைப்பாங்களா? அவர் சொல்றாரு நானும் ஆட்டோ ஓட்டி தான் வந்தேன்னு. அவர் ஆட்டோ ஓட்டின்னு சொல்றது நீங்களும் நானும் மாதிரி ஏழைபாளைன்னு சொல்லல. நான் ஆட்டோ ஓட்டி ரவுடியா இருந்தது அந்த நிலைமைக்கு வந்து நம்மள மிரட்டுறாரு. நாம சொல்றது இழப்பதற்கு ஒண்ணுமே இல்ல. ஏற்கனவே பிளாட்பாரத்திலே படிக்கிறோம். அமைச்சர் நம்மள அதிகபட்சம் என்ன செஞ்சிட முடியும்? புரியுதுங்களா? நீங்க ஒண்ணும், நான் உங்கள்ட்ட சொல்றது இறுதியாக உங்கள்ட்ட சொல்றது, இந்த போராட்டங்கள் அனைத்துக்கும் காரணம் நீங்க ரோட்ல கிடக்கிறது காரணம் நீங்க போட்ட வாக்குன்றதை மறந்துடாதீங்க. இனிமேலும் இந்த தலைமுறை நல்லா இருக்கு நினைச்சீங்களா, இந்த நாடு நல்லா இருக்கு நினைச்சீங்கன்னா நாம கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம். நம்மளும் பார்த்தா நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு முடிச்சாங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா வேணாமா?